அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ டிஎன்டெட் ஃபார் ஒர்க்கிங் டீச்சர்ஸ் எக்ஸாமுக்காக செல்ஃப் நோட்ஸ் எடுப்பது எப்படி. இதை பற்றி தான் பண்ணாக்க வீடியோ பார்க்க போகிறோம். நமக்கு பண்ணாக்க டெட் எக்ஸாம், அதாவது ஒர்க்கிங் டீச்சர்ஸ்க்காக டெட் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு. நோட்டிஃபிகேஷன் பண்ணாக்க ஒரு லாங் டியூரேஷனும் விட்டாங்க இடையில எலெக்ஷனுன்றதுனால. இப்போ எலெக்ஷனும் முடிஞ்சிடுச்சு. இன்னும் பண்ணாக்க பெண்டிங் எலெக்ஷன் ரிசல்ட் மட்டும் தான் பெண்டிங் இருக்குது. அதுவும் மே 4ஆம் தேதி ரிசல்ட்டும் வந்துடும். நமக்கு எக்ஸாம் டேட் எப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா ஜூலை 4 and 5. 4 அன்னைக்கு பேப்பர் 1, 5 அன்னைக்கு பேப்பர் 2 நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நமக்கு சரியாக டேட் பண்ணாக்கா ஏப்ரல் 26. அப்போ நமக்கு பண்ணாக்கா மே மந்த்து ஃபுல்லாக இருக்குது, ஜூன் மந்த்து ஃபுல்லாக இருக்குது. இந்த மந்தில் பண்ணாக்கா இன்னையோட சேர்த்து ஒரு 4 days, அந்த மந்தில் ஒரு 3 days இருக்குது. அப்போ மொத்தமாக சேர்த்து பண்ணாக்கா நமக்கு 68 நாள் இருக்குது. மொத்தமாக 68 days இருக்குது. இதுக்குள்ளே பண்ணாக்கா படித்து முடிக்கணும். இவ்வளோ நாள் எவ்வளோ பேர் படிச்சிங்கன்னு தெரில. இப்போது இதுக்கப்புறம் பண்ணாக்கா நம்ம சரியாக படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா வரக்கூடிய அந்த டெட் எக்ஸாமில் எல்லோரும் பாஸ் பண்ண முடியும். பாஸ் பண்ணால் என்ன சார் யூஸு அப்படின்னா, ஃபஸ்ட்டு பண்ணாக்கா நீங்கள் இந்த எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு, எக்ஸாம் டேட்டும் வந்துடுச்சு. எக்ஸாம் நடந்து முடிஞ்ச உடனே நமக்கு ரிசல்ட்டும் சீக்கிரமாக வெளியிட்டுருவாங்க. மேபி பண்ணாக்கா நீங்கள் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணி முடித்து ரிசல்ட் வந்த உடனே நமக்கு யூஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷனுக்கான வாய்ப்பு கிடைக்கலாம். ஏன்னா பண்ணாக்கா இன்னும் யூஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வரலை. யூஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு அப்புறம் மேபி வரலாம். அப்படி வந்தால் உங்களுக்கு பண்ணாக்கா உடனே டிஆர்பி எழுதுறதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். அதனால் இருக்கிற இந்த சான்ஸை பண்ண மிஸ் பண்ணிடாதீங்க, கரெக்டாக யூஸ் பண்ணிங்க. இதில் பண்ணாக்கா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா செல்ஃப் நோட்ஸ். நிறைய பேர் பண்ணாக்கா எப்படி நோட்ஸ் எடுக்கணும்னு தெரில சார் அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு பண்ணாக்கா நமக்கு மொத்தம் எத்தனை சப்ஜெக்ட் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். தமிழில் பண்ணாக்கா 30 மார்க் இருக்குது, இங்கிலீஷில் பண்ணாக்கா 30 மார்க் இருக்குது. அதுக்கடுத்தது பண்ணாக்கா சைக்காலஜியில் பண்ணாக்கா ஒரு 30 மார்க். இது காமன். இப்போ இதே பண்ணாக்கா பேப்பர் 2ல் பண்ணாக்கா சயின்ஸ் எடுத்தவங்களாக இருந்தால் மேக்ஸில் பண்ணாக்கா ஒரு 30, சயின்ஸில் ஒரு 30. இதே பண்ணாக்கா அதர் தென் மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸ் எடுத்தவங்களாக இருந்தாங்கனாக்கா சோசியல் சயின்ஸில் ஒரு 60 வரும். இதே தான் பண்ணாக்கா பேப்பர் 1க்கும். இங்கே மேக்ஸ், சயின்ஸு, இந்த சோசியல் சயின்ஸுக்கு பதில் என்வரான்மெண்டல் ஸ்டடீஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே பண்ணாக்கா ஒரு 60 மார்க் வரும். இதுதான் பண்ணாக்கா கரெக்டான அந்த எக்ஸாம் பேட்டர்ன். இந்த எக்ஸாம் பேட்டர்னில் இருக்குது நமக்கு பண்ணாக்கா இருக்கக்கூடிய அந்த 68 டேஸில் நோட்ஸ் எப்படி எடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பண்ணாக்கா நீங்கள் ஒரு டாபிக் படிக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு பிளட் குரூப், சரிங்களா, பிளட் குரூப்பை பற்றி படிக்கிறீங்க அப்படின்னு வச்சுப்போம். சரிங்களா, இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 9th இருக்கும், 10th இருக்கும். அதுக்கப்புறம் பண்ணாக்கா 11th இருக்கும். மொத்தம் பண்ணாக்கா 3 செக்ஷனில் இருக்குது. அப்போ அந்த பிளட் குரூப்பை பற்றி படிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பண்ணாக்கா பிளட் குரூப்பை பற்றி ஒரு கிளான்ஸ் ஃபுல்லாக படிச்சிருங்க. படித்ததுக்கப்புறமா நீங்கள் எப்படி கொஷின் எடுப்பாங்க, எந்த இடத்துலேருந்து கொஷின் வரும் நீங்கள் யோசிக்கிறீங்கன்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஆர்பிசி இருக்குது, அதாவது ரத்த சிவப்பணுக்கள் இருக்குது. இதோடைய வாழ்நாள் பண்ணாக்கா 120 நாள். இந்த ஆர்பிசி இருக்குது, ரத்த சிவப்பணுக்கள் ஏன் ரெட் கலராக இருக்குது, ஹீமோக்ளோபின் காரணம். சரிங்களா, அதே மாதிரி பண்ணாக்கா பிளேட்லெட்ஸ் இருக்குது. பிளேட்லெட்ஸ் பண்ணாக்கா வாழ்நாள் எவ்வளோ, 8 to 10 days. சரிங்களா, இப்போ இந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் இது எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுப்பேன் சார் அப்படின்னா நமக்கு எதுவும் பிரச்சனையே கிடையாது. இப்போ நீங்கள் படிக்கிறீங்க ஒரு கிளான்ஸு, அதுக்கப்புறமா இன்னொரு செகண்ட் டைம் படிங்க. படித்து முடிச்சதுக்கப்புறமா இதில் உங்களுக்கு எது மறந்துடும்னு தோணுதோ அதை பண்ணாக்கா நீங்கள் செல்ஃப் நோட்ஸ் எடுங்க. இப்போ ஒரு பேராகிராஃபாக இருக்குது, அந்த பேராகிராஃப் பண்ணாக்கா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை, அதை என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஆர்பிசி எழுதுகிறேன் பாருங்கள், ஆர்பிசி எழுதிடுறேன். இதுக்கு இன்னொரு நேம் இருக்குது, எரித்ரோசைட்ஸ் அப்படின்னு ஒரு நேம் இருக்குது. நான் மொத்தமாக பேராகிராஃப் ஃபுல்லாக படிக்காமல் ஆர்பிசி எரித்ரோசைட்ஸ். அதுக்கு அடுத்தது சிவப்பு அப்படின்னு போட்டுருங்க. ஏன்னா சிவப்பு நிறத்துக்கு காரணம் பண்ணாக்கா ஹீமோக்ளோபின் எழுதி முடிச்சிட்டோன்னா அடுத்தது பண்ணாக்கா லைஃப் ஸ்பேன், அதாவது வாழ்நாள் எவ்வளோ அப்படின்னா 120 நாட்கள். இப்போ அடுத்தது பண்ணாக்கா வெள்ளை அணுக்கள், டபிள்யூபிசி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ டபிள்யூபிசியோடைய இன்னொரு பேர் பண்ணாக்கா லியூகோசைட்ஸ். சரிங்களா, இப்போ டபிள்யூபிசியில் பண்ணாக்கா மொத்தம் எத்தனை டைப்ஸ் இருக்குது, 5 டைப்ஸ் இருக்குது. அப்போ ஒவ்வொன்றும் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது அது கொஷின் கேட்பாங்க நம்ம. இந்த மாதிரி நம்ம வச்சு படிக்கும்போது கண்டிப்பாக பண்ணாக்கா நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா
ஈஸியாக வந்து பண்ணாக்கா அந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணாக்கா சீக்கிரமாக படிச்சிட முடியும். படித்ததை வந்து பண்ணாக்கா நமக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த டாபிக் மொத்தமே நீங்கள் படித்து முடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் தேவைப்படும் அதிகபட்சம் அப்படின்னாக்கா ஒரு 30 மினிட்ஸ் தேவைப்படும். ஸோ ரிவிஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் தேவைப்படும் அப்படின்னா நமக்கு அதிகபட்சம் வந்து பண்ணாக்கா ஒரு 10 மினிட்ஸ் இருந்தால் போதும். இல்லை ஒரு 1 hour படிக்கிறீங்க அப்படின்னாக்கா ஒரு 10 மினிட்ஸ் வந்து பண்ணாக்கா ரிவிஷன் பண்ணுறதுக்கு போதும். அப்போது நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும்னா ஒரு டாப்பிக்கை வேகமாகவும் படித்து முடிக்க முடியும். அதுலேருந்து மார்க் வந்தால் கொஷின் வந்தால் மிஸ் பண்ணாமல் சரியாக ஆன்சரும் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி எல்லா விதத்துக்கும் இந்த செல்ஃப் நோட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய செல்ஃப் நோட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய பேர் செல்ஃப் நோட்ஸ் எப்படி எடுப்பாங்க அப்படின்னாக்கா லைன் பை லைன் எடுப்பாங்க. ஸோ இந்த லைனில் கொஷின் வரும், இந்த லைனில் கொஷின் வரும், 3rd லைனில் கொஷின் வரும், 4th பாயிண்டில் கொஷின் வரும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. இது வந்து பண்ணாங்க நீங்கள் வச்சுட்டுருக்கிற அந்த புக் மெட்டீரியலை விட ஈக்குவலாக இருக்கும், இல்லை இது அதை விட அதிகமாகவே இருக்கும் அந்த நோட்ஸு. அப்போ இதில் படிக்கதான்னு ஒரு டவுட் வரும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த செல்ஃப் நோட்ஸை படிக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி இல்லாமல் செல்ஃப் நோட்ஸ் வந்து பண்ணாக்கா ரொம்ப ஷார்ட்டாகவும் இருக்கணும். எந்த விஷயம் மறந்து போகுது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இயர் இருக்குது, இயர் பேஸ் இருக்குது, அது மறந்துடும் அப்படின்னாக்கா இயர் பேஸ்டு கண்டிப்பாக மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை எழுதிக்கலாம். இப்போ வந்து பண்ணாக்கா அந்த ஏதாவது ஒரு இதோட ஃபாதர், இப்போ ஃபாதர் ஆஃப் ஃபிசியாலஜின்னு ஒன்று இருக்கும், ஃபாதர் ஆஃப் ஹியூமன் ஃபிசியாலஜின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பண்ணாக்கா ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன், அதாவது பசுமை இயக்கத்தின் தந்தை யார். ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணாக்கா நிறைய கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் வந்து பண்ணாக்கா நம்ம எழுதி வைக்கிறது மூலிமா ஈஸியாக ஃபுல் மார்க் வாங்கிடலாம். அதுவும் இல்லாமல் இந்த முறை வந்து பண்ணாக்கா நமக்கு டெட் எக்ஸாம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நமக்கு வந்து பண்ணாக்கா மார்க் வந்து பண்ணாக்கா ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது வந்து பண்ணாக்கா நம்ம ஒரு 90 மார்க், அதாவது ஜென்ரல் கேட்டகரி ஓசி கேட்டகரியாக இருந்தால் 90 மார்க்குன்னு சொல்லுவோம். அதுக்கடுத்தது வந்து பண்ணாக்கா பிசி எம்பிசி இவங்கெல்லாம் வந்து பண்ணாக்கா பிசி எம்பிசி இவங்கெல்லாம் வந்து பண்ணாக்கா 75 எடுத்தாவே போதும். ஸோ இந்த மாதிரி மார்க் ரெடியூஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்ம எல்லாம் ஈஸியாக பாஸ் முடியும். இதே வந்து பண்ணாக்கா எஸ்சி எஸ்டியாக இருந்தால் அவங்க 60 மார்க் வாங்கியிருந்தால் போதும். நீங்கள் வந்து பண்ணாக்கா நான் 60 மார்க் வாங்கினா போதும் அப்படின்னு உட்காந்து படிக்காதீங்க, 75 வாங்கினா போதும்னு உட்காந்து படிக்காதீங்க. ஏன்னா வந்து பண்ணாக்கா நமக்கு நம்ம 60 தான் டார்கெட்டை வைக்கிறோம், இல்லை 75 தான் டார்கெட்டை வைக்கிறோன்னா 60னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு 2-3 சப்ஜெக்ட்டுக்குள்ளே உங்களுக்கு குறிக்கிக்குவீங்க. ஸோ சப்போஸ் வந்து பண்ணாக்கா நீங்கள் படித்த இடத்துலேருந்து கொஷின் வரலை அப்படின்னா திரும்ப நம்ம வந்து பண்ணாக்கா ஒரு ஃபெயிலியரை சந்திக்கிற மாதிரி இருக்கும். அப்போது உங்களுடைய டார்கெட் வந்து பண்ணாக்கா இந்த 95, ஸோ 90 இருக்குது இல்லைங்களா, இதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 100+ வாங்கணும் அப்படின்னு டார்கெட் வைங்க. அப்போ கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம், 90ஓ இல்லை 75ஓ இல்லை 60ஓ வாங்கலாம். அப்போ 60க்கு மேலே நீங்கள் எஸ்சி எஸ்டி கேட்டகரி வந்து 60க்கு மேலே வந்துடுச்சுன்னா ரொம்ப சந்தோஷம், பாஸ். இதே வந்து பார்த்தீங்கன்னா பிசி எம்பிசி கேட்டகரி வந்து 75க்கு மேலே வந்தால் பாஸ். இது ஓசி கேட்டகரி இருந்தால் 90க்கு மேலே வந்தால் பாஸ். அதை விட்டுட்டு நம்ம வந்து பண்ணாக்கா நான் எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் இருக்கேன், நான் 60 வாங்கினா போதுன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா வெறும் தமிழும் சோசியல் சயின்ஸ் மட்டும் படிப்பாங்க, இல்லை வெறும் தமிழும் சயின்ஸ் மேக்ஸ் மட்டும் படிப்பாங்க. ஸோ இந்த இங்கிலீஷ் சைக்காலஜி விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஸோ இங்கே வந்து பண்ணாக்கா எல்லா சப்ஜெக்டும் இம்பார்ட்டண்ட்டு, 5 சப்ஜெக்ட்டு இம்பார்ட்டண்ட்டு உட்காந்து படிங்க. கண்டிப்பாக வந்து பண்ணாக்கா வரக்கூடிய டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.